இந்த வீடியோல நம்ம 3 விஷயம் பார்க்க போறோம். எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜஸ்ட் என்னன்னு கேளுங்க. ஆரம்பிக்கலாங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவ நம்ம 3 டிஃபரண்ட் டைப்பா கிரியேட் பண்ண போறோம். அது என்னென்ன அப்படின்றத வீடியோக்குள்ள சொல்லியிருக்கேன். 2வது ஒன் பார்த்தீங்கன்னா, உங்க எல்லாருக்கும் Instagramல ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அத ஈஸியா எப்படி பண்றது? அதுக்கான ஒரு சிம்பிளான சூப்பரான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் உள்ள சொல்லியிருக்கேன். ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். இவ்ளோ தானா அப்படின்றது மாரி தான் இருக்கும். 3வது ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, இதுல யூஸ் பண்ணியிருக்க ஃபாண்ட் XML ஃபைல் அதுவுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அத எப்படி எடுக்கிறது? என்னென்ன ஃபாண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன்? அந்த ஃபாண்ட்ட எப்படி எடிட் பண்ணியிருக்கேன்? அப்படின்றதையும் வீடியோக்குள்ள சொல்லியிருக்கேன். இது ஸ்க்ராட்ச்ல இருந்து எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா, அலைட் மோஷன் ஓப்பன் பண்ணிட்டு, கீழ இருக்க பிளஸ் ஐகான் டச் பண்ணிட்டு, இந்த ஒரு ரெக்டாங்கிள் இருக்கு பார்த்தீங்களா? ரவுண்டட் ரெக்டாங்கிள் ஆட் பண்ணிக்கோங்க. இதோட வேல்யூ சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க. இத நீங்க கரெக்ட்டா இதே வேல்யூல தான் பண்ணணும்னு கிடையாது. உங்களுக்கு புடிச்சது மாரி பண்ணிக்கலாம். எடிட் ஷேப் அப்படின்றதுக்குள்ள போயிட்டு, எக்ஸ் ஓட வேல்யூ 450, ஒய் ஓட வேல்யூ 630, ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 100ல செட் பண்ணீங்கன்னா, இந்த மாரி ஒரு ரவுண்டட் ரெக்டாங்கிள் உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப சிம்பிள். ஸோ இதோட சைஸ நீங்க கம்மி பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, ஓவரால் சைஸ்ல போயிட்டு இந்த மாரி கம்மி பண்ணிக்கோங்க. இல்ல இன்னும் கொஞ்சம் எனக்கு சைஸ் சின்னதா வேணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா கூட, இதுல உங்களோட அந்த ஷேப் இருக்கு இல்லையா? அதுல எக்ஸோட வேல்யூ, ஒய்யோட வேல்யூவ அட்ஜஸ்ட் பண்றது மூலியமா ரொம்ப சிம்பிளா கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே. செட்டப் பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்சிடுச்சு. இப்ப நம்ம ஒரு வீடியோ ஆட் பண்ணி எப்படி மாஸ்க் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த மாரி ஒரு வீடியோ எடுத்திருக்கேன். இப்ப இதோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா இவ்வளவு தூரம் இருக்கு இல்லையா? நான் இத ஃபுல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ எப்படி கிரியேட் பண்றதுன்னு அந்த 3 ஸ்டெப் சொன்னேன் இல்லையா? அந்த ஸ்டெப்ல போயிட்டு நான் உங்களுக்கு எப்படிலாம் இத கிரியேட் பண்ணலாம் அப்படின்றதுக்கு ஐடியா சொல்றேன். இப்போதைக்கு இதோட பேசிக்ஸ் நான் சொல்லிர்றேன். இப்ப அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இந்த ரவுண்டட் ரெக்டாங்கில இத மேல கொண்டு போயிட்டு, இதையும் செலக்ட் பண்ணி மேல இருக்க 2வது ஆப்ஷன் இருக்கு இல்லையா? மாஸ்க் ஆப்ஷன் அத குடுத்து இந்த மாரி மாஸ்க் பண்ணிட்டீங்கன்னா, அந்த வீடியோ இதுக்குள்ள அட்ஜஸ்ட் ஆயிடும். நீங்க யூஸ் பண்ற வீடியோவ அட்ஜஸ்ட் பண்ணணும்னு நெனைக்கிறீங்க, சின்னதாக்கணும், இல்ல பெருசாக்கணும்னு நெனைக்கிறீங்கன்னா, அதோட சைஸ டைரக்ட்டா அந்த குரூப்க்குள்ள போயிட்டு, இந்த மாரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அடுத்ததா 2வதா நம்ம என்ன பண்ண போறோம்னா, இதோட சைஸ நம்ம எப்படி கட் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஃபர்ஸ்ட்ல நம்ம இந்த இடத்துல வச்சு இத ட்ரிம் பண்ணிக்கிறோம். அதாவது ஒரு லிரிக்ஸ் இந்த இடத்துல முடியுதுன்னா, அடுத்த லிரிக்ஸ் இங்க ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா, இந்த மாரி ஸ்ப்ளிட் பண்ணிட்டு, அதுக்குள்ள போயிட்டு நீங்க வீடியோவ சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு இந்த வீடியோவ டெலீட் பண்ணிட்டு, இன்னொரு வீடியோ ஆட் பண்றேன். இப்ப இந்த இடத்துல ஆட் பண்ணியிருக்க அந்த வீடியோவ என்ன பண்றேன் அப்படின்னா, அப்படியே கீழ டிராக் பண்ணி கொண்டு வந்தேன்னா, அதுக்குள்ள அந்த ஃப்ரேம்க்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா, இது மாஸ்க் ஆயிடும். ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். ஜஸ்ட் இதே மாரி நீங்க கட் பண்ணி ஒரு லிரிக்ஸ்லயும் இருக்க வீடியோவோட பேக்கிரவுண்ட இந்த மாரி நீங்க சேஞ்ச் பண்ணிட்டே போகலாம். எனக்கு இல்ல ஒரே ஒரு பேக்கிரவுண்ட் தான் நான் வச்சு யூஸ் பண்ண போறேன் அப்படின்னாலும் தாராளமா யூஸ் பண்ணலாம். ஏன்னா Instagramல இந்த மாடல் ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. இந்த ஒரு மாடல கன்சிஸ்டன்ட்டா ஒரு 30 வீடியோ, 40 வீடியோ நீங்க ரெகுலரா போஸ்ட் பண்றீங்க அப்படின்னா, உங்க சேனல் கண்டிப்பா குரோ ஆகும். அதே மாரி Instagramக்கான நான் குடுக்க போற அந்த டிப்ஸ் இருக்கு இல்லையா? அதையும் நீங்க ஃபுல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இன்னும் வேற லெவல்ல உங்க பேஜ் கண்டிப்பா குரோ ஆகும். ஓகே. இந்த வீடியோ மேக் பண்றதுக்கான பேசிக் செட்டப் முடிஞ்சிருச்சு. இப்ப நம்ம அந்த 3 மாடல் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மாடல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க பிரிவியூல பார்த்திருப்பீங்க. இந்த மாரி ஸ்டார்ட்டிங்ல ஒரு ஓவர்லே வச்சு நம்ம கிரியேட் பண்ண போறோம். அதை எப்படி அப்படின்றத நான் சொல்றேன். இப்ப நான் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஒரு குரூப் எப்படி கிரியேட் பண்றதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸ்டார்ட்டிங்ல அத ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதோட ஸ்டார்ட்டிங்ல பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஒரு ஓவர்லே யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஓவர்லேயோட லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வெப்சைட்ல இருக்கு. எப்படி டவுன்லோட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். தெரியல அப்படின்னா Googleல போயிட்டு தமிழ் வீரா டெக்ன்னு சர்ச் பண்ணி ஃபர்ஸ்ட்டா ஒரு வெப்சைட் வரும். அதுக்குள்ள போயிட்டு சர்ச்ல இந்த வீடியோட ஐடி பார்த்தீங்கன்னா 171 அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணீங்கன்னா, ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதுக்குள்ள போயிட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணி லிங்க்ல டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே. இப்ப இந்த வீடியோவ என்ன பண்றேன்னா, மேல கொண்டு போயிட்டு இத ப்ளே பண்றேன் பாருங்க. ஓகேவா? அந்த ரெக்டாங்கிள்க்கு மேல இது இந்த மாரி தான் ப்ளே ஆகும். இத நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, அந்த ரெக்டாங்கிள்க்கு உள்ள வச்சுட்டீங்க அப்படின்னாலே போதும். ஆட்டோமேட்டிக்கா இது என்ன ஆகும்னா, மாஸ்க் ஆயிடும். ஸோ மாஸ்க் ஆயிட்டு இது ஆட்டோமேட்டிக்கா இந்த மாரி ப்ளே ஆக ஆரம்பிச்சுரும். ரொம்ப சிம்பிளான விஷயம். இதுதான் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதாவது அந்த 3 ஸ்டெப்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல பார்த்தீங்கன்னா, ஓவர்லே வச்சு நம்ம லிரிக்ஸ் ஆட் பண்ணி இந்த மாரி கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த லிரிக்ஸ் எப்படி எடிட் பண்றது அப்படின்றத நான் அடுத்ததா சொல்றேன். ரொம்ப சிம்பிள் தான். ஓகே. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் புரிஞ்சிருச்சு இல்லையா? புரியல அப்படின்னா, இந்த வீடியோவ அகைன் திரும்ப பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு புரியும். இப்ப இந்த இடத்துல இருந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா, 2வது ஸ்டெப்புக்கு நம்ம மூவ் ஆயிடலாம். 2வது ஸ்டெப் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா,
ரொம்ப சிம்பிள். பேக்கிரவுண்ட இந்த மாரி பிளர் பண்ணி நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா, இன்னும் டிஃபரெண்ட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும். பட் நான் இதுல பிளர் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன்னு கேட்டீங்கன்னா, இல்ல. நான் ஒரு ஷேக் எஃபெக்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த ஷேக் எஃபெக்ட்டும் நான் குடுக்குறேன். அது எப்படி நீங்க தனியா குடுப்பீங்களான்னு கேட்டீங்கன்னா, கிடையாது. இந்த வீடியோல இருக்க ஃபுல் ப்ரீசெட் எக்ஸ்எம்எல் ஃபைல் நான் குடுக்குறேன் இல்லையா? இந்த எக்ஸ்எம்எல் ஃபைல்க்குள்ள போயிட்டு, நான் குடுத்திருக்க இந்த 2வது ப்ராஜெக்ட் இருக்குல்ல, அதுக்குள்ள ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஒரு வீடியோ வந்து ஆட் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோல இந்த எஃபெக்ட் நான் வந்து குடுத்திருக்கேன். ஓகேவா? இந்த எஃபெக்ட்ட நீங்க அப்படியே ஜஸ்ட் காப்பி பண்ணிட்டு, வேற ஒரு ப்ராஜெக்ட்ட ஓப்பன் பண்ணி, அதுல போயிட்டு ஜஸ்ட் நீங்க பேஸ்ட் பண்ணீங்க அப்படின்னாலே போதும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு இது இருக்குன்னா, இந்த எடிட் குரூப்க்குள்ள போயிட்டு, இங்க இருக்க வீடியோவ சூஸ் பண்ணி, அதுக்குள்ள நான் வந்து பேஸ்ட் பண்றேன். பேஸ்ட் பண்ணிட்டு இப்ப ப்ளே பண்ணோம் அப்படின்னா ஓகேவா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸ்டார்ட்டிங்ல அப்படியே பிளர் ஆயிட்டு, அப்படியே வந்துட்டு ஓப்பன் ஆகும். ரொம்ப சூப்பரா இருக்கும். இத ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? இப்ப ரொம்ப சிம்பிளா 2வது ஸ்டெப் என்ன அப்படின்றத சொல்ட்டேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, ஓவர்லே வச்சு யூஸ் பண்றது. 2வது ஒன் பார்த்தீங்கன்னா, ஷேக் எஃபெக்ட் ஸ்டார்ட்டிங்ல வச்சு யூஸ் பண்றது. நான் 2யுமே பண்ணக்கூடாதா அப்படின்னு நீங்க கேட்கலாம். 2யுமே நீங்க பண்ணலாம். பட் ஸ்டார்ட்டிங்ல அந்த ஓவர்லே வரும்போது இந்த ஷேக் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ளேயே முடிஞ்சிருக்கும். அது பிளர்னஸ் கொஞ்சம் தெரியாம இருக்கும். அதுக்காக ஓவர்லே யூஸ் பண்ணீங்கன்னா, ஷேக் எஃபெக்ட் யூஸ் பண்ண வேணாம். இன்னும் நெறைய டிஃபரெண்ட் ஓவர்லேஸ் வந்துட்டு இருக்கு. நீங்க ஏதாவது யூஸ் பண்றீங்க அப்படின்னா கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லன்னா ஃபியூச்சர் வீடியோஸ்ல கண்டிப்பா நான் உங்களுக்கு குடுக்குறேன். மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்ப 2வது ஒன் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு இல்லையா? ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட் நீங்க இந்த மாரி ஆட் பண்ணிக்கலாம். 3வது ஒன் பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்தையும் விட ரொம்ப சிம்பிள். என்னன்னு கேட்டீங்கன்னா, எந்த ஒரு எஃபெக்ட்டுமே ஆட் பண்ணாத ஒரு சிம்பிளான ஒரு வீடியோவ ஜஸ்ட் பேக்கிரவுண்ட்ல ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேல லிரிக் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட் ஜஸ்ட் லிரிக்ஸ மட்டும் ஆட் பண்ணி, வீடியோவ மட்டும் சேஞ்ச் பண்ணி இந்த வீடியோ வந்து எடிட் பண்ணலாம். இதுதான் 3வது வீடியோ. இதுதான் பார்த்தீங்கன்னா, Instagramல மேக்ஸிமம் வைரலா யூஸ் பண்ற வீடியோஸ். இப்போ லிரிக்ஸ் அனிமேஷன் நீங்க என்ன வேணா குடுத்துக்கலாம். இப்ப நம்மளோட சேனல்ல பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி லிரிக்ஸ் ப்ரீசெட் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய வீடியோஸ்லாம் போட்டுருக்கோம். போய் செக் பண்ணி பாருங்க. அது எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுல இருக்க எஃபெக்ட்ட நீங்க ஜஸ்ட் இதுல ஆட் பண்றது மூலியமா லிரிக்ஸ் அனிமேஷனும் உங்களுக்கு கிடைச்சிரும். அத ஃபியூச்சர் வீடியோல கண்டிப்பா நான் எப்படி அப்படின்றத சொல்றேன். இப்ப நான் ஒரு வீடியோ ப்ளே பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா? இந்த வீடியோல என்ன மாரி எஃபெக்ட் இருக்கு அப்படின்றத பாருங்க. ஜஸ்ட் லிரிக்ஸ் சேஞ்ச் ஆகும்போது அந்த பேக்கிரவுண்டும் சேஞ்ச் ஆகுது. இதுல வேற எந்த எஃபெக்ட்டுமே டிஃபரெண்டா எதுவுமே யூஸ் பண்ண கிடையாது. ஜஸ்ட் அந்த பேக்கிரவுண்ட் வீடியோ சேஞ்ச் ஆகும். அந்த லிரிக்ஸ் சேஞ்ச் ஆகும்போது. அவ்வளோதான். இப்போ ஒரு லைன் முடிஞ்சு இன்னொரு லைன் ஸ்டார்ட் ஆகுதுன்னா, பேக்கிரவுண்ட்ல வீடியோ வந்து சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா, 3வதா நான் சொன்ன அந்த டிப்ஸ். ரொம்ப ஈஸியா நீங்க வேலைக்கு போறீங்க. உங்களால டைம் ஸ்பெண்ட் பண்ணி எடிட்லாம் பண்ண முடியாது அப்படின்றவங்க, ஜஸ்ட் இந்த ஸ்டெப்ப வந்து யூஸ் பண்ணுங்க. ஒரு பேக்கிரவுண்ட் வீடியோவ வச்சுட்டு, அதுல லிரிக்ல சேஞ்ச் பண்றது மூலியமா இந்த மாடல் வைரல் ஆயிட்டு இருக்கு இல்லையா? அத யூஸ் பண்ணி உங்க பேஜ நீங்க குரோ பண்ணிக்கலாம். ஓகே. 3வதா பார்த்தீங்கன்னா, இந்த டெக்ஸ்ட்ட எப்படி நம்ம கரெக்ட்டா வந்துட்டு இந்த மாரி செட் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். நான் உங்களுக்கு என்னென்ன வேல்யூஸ் அப்படின்றத சொல்றேன். நீங்க அதே மாரி வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இதுல யூஸ் பண்ணியிருக்க ஃபாண்ட்லாம் நான் குடுத்துருக்கேன். அத வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு புடிச்சது மாரி செட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு நார்மலா இத நீங்க இந்த அளவுக்கு பெருசா செட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இல்லன்னா இந்த அளவுக்கு சின்னதா பண்றதாலும் பண்ணிக்கலாம். அதே மாரி கீழ இருக்க டெக்ஸ்ட் இருக்கு இல்லையா? இத நீங்க பெருசா வைக்கிறீங்க, இதுக்கு மேல போறது மாரி வைக்கிறீங்க அப்படினாலும் வச்சுக்கலாம். இல்லன்னா நார்மலா சின்னதா வச்சுக்கலாம். ஸோ இப்போ என்ன ட்ரெண்டிங் மாடல் இருக்கோ அதுக்கு ஏத்த மாரி வைங்க. கலர் பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்துட்டு எல்லோ கலர் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா? ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்க, இங்க இருக்க இந்த கலர வந்து சூஸ் பண்ணுங்க. இந்த இடத்துல ஒரு எல்லோ இருக்கும். அத சூஸ் பண்ணிட்டு, இங்க ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா? அத கிளிக் பண்ணி இந்த எல்லோவ என்ன பண்ணுங்க, டார்க்கன் பண்ணிக்கோங்க. இந்த பால மூவ் பண்ணி இந்த கார்னர் கொண்டு போனீங்கன்னா, இந்த மாரி டார்க்கன் ஆயிடும். அதுக்கப்புறமா ஜஸ்ட் நீங்க பேக் வந்துட்டு, பேக்கிரவுண்ட்ல பார்த்தீங்கன்னா, நம்ம அதுல லைட்டா வந்துட்டு ஒரு ரெட்டிஷ்னஸ் இருக்கு இல்லையா? அத ஷேடோ எப்படி குடுக்குறது அப்படின்றத சொல்றேன். இங்க பார்டர் அண்ட் ஷேடோ அப்படின்ற ஆப்ஷன்ல லாஸ்ட்டா ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத எனபிள் பண்ணிட்டு, ஷேடோவோட கலர் எப்படி சூஸ் பண்றது அப்படின்றத சொல்றேன். அந்த எல்லோ கலர் இருக்கு இல்லையா? அதையே நீங்க வந்து ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த பாக்ஸ கிளிக் பண்ணிட்டு, இந்த சைடு அந்த பால் இருக்குல்ல, இந்த இந்த ரவுண்ட் சர்க்கிள்ல இருக்குல்ல, பால் இருக்குல்ல, அந்த பால நீங்க மூவ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு ரெட் வரும். அந்த எல்லோ ஸ்டார்ட் ஆகுற இடத்துல ஆரஞ்சு மிக்ஸ் ஆகுறது மாரி ஒரு ரெட் இருக்கும். அத வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்டார்ட்டிங்ல வச்சா போதும். இந்த மாரி ஒரு கலர் வந்து கிடைச்சிரும். ஜஸ்ட் நீங்க அப்படியே கீழ ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா, இதோட எக்ஸோட வேல்யூ, பொசிஷன் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 3 வச்சிருக்கேன். ஒய் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 5 வந்து செட் பண்ணியிருக்கேன். நீங்க இதே செட் பண்ணணும்னு கிடையாது. உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாரி செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா, கீழ இருக்க டெக்ஸ்ட்க்குள்ள நம்ம வந்து வந்துக்கலாம். இந்த டெக்ஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்ட் ஸ்பேசிங் அப்படின்ற நான் ஒரு எஃபெக்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த எஃபெக்ட்ட நீங்க ஆட் பண்ணிட்டு, அதோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஒரு 20ல செட் பண்ணியிருக்கேன். நீங்க லிரிக்ஸ்க்கு ஏத்தது மாரி செட் பண்ணிக்கோங்க. ரொம்ப லென்த்தா இருக்கு அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்க யூஸ் பண்ற அந்த மேல இருக்க ஃபாண்ட்க்கும், கீழ இருக்க ஃபாண்ட்க்கும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கிற மாரி யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க ஜாயினிங் லெட்டர்ஸ்ல இருக்கிற மாரி கூட ஃபாண்ட்ஸ் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளா இருக்கும். இப்போ இந்த டெக்ஸ்ட் அனிமேஷனும் ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இந்த 3 ஸ்டெப்ஸையும் பார்த்தோம் இல்லையா? இதுல உங்களுக்கு எது புடிச்சிருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.
இப்போ 2வதா பார்த்தீங்கன்னா, முக்கியமான விஷயம் உங்க எல்லாருக்கும் கண்டிப்பா ரொம்ப, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க ஒரு கிரியேட்டரா இருக்கீங்க, எடிட்டரா இருக்கீங்க அப்டின்னா, இந்த விஷயத்த நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது ரொம்ப, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இத எப்படி நம்ம யூஸ் பண்றது அப்டின்றத நம்ம இப்ப பார்க்கலாம். அது என்ன அப்டின்றத நான் ஃபர்ஸ்ட்டு சொல்லிர்றேன். Instagramல ஹேஷ்டேக் போடுறது தான் நமக்கு ரொம்ப, ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்லையா? நம்ம வீடியோலாம் எடிட் பண்ணிருவோம், அப்லோட் பண்ணிருவோம். ஆனா வியூஸ் ஜெனரேட் பண்றதுக்கான அந்த ஹேஷ்டேக்ஸ் பார்த்தீங்க அப்டின்னா, நமக்கு கிடைக்காது. எது ட்ரெண்டிங்கா இருக்கு? இப்ப நம்ம என்ன யூஸ் பண்றது அப்டின்ற டவுட்லயே இருப்போம். இப்போ அத சால்வ் பண்றதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ChatGPTல ஒரு ப்ராம்ப்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ChatGPTனா என்னன்னு தெரியல அப்டின்னா கூட ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் சொல்ற ஸ்டெப்ஸ அப்படியே ஃபாலோ பண்ணி, அதுல இருக்க ஹேஷ்டேக்ஸ வந்து எடுத்துக்கோங்க. கண்டிப்பா உங்க பேஜ் வந்துட்டு குரோ ஆகுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். Play Storeல போயிட்டு ChatGPT டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம வெப்சைட்லயே நான் குடுக்குறேன். ChatGPTன்னு தனியா மென்ஷன் பண்ணியிருக்கோம். அந்த லிங்க்குக்குள்ள போயிட்டு, இந்த ப்ராம்ப்ட் அதுக்கப்புறமா இந்த ஆப் இத வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராம்ப்ட்ட என்ன பண்ணுங்க, ChatGPTக்குள்ள போயிட்டு இந்த மாரி ஸ்டார்ட்டிங்ல உங்க இமெயில் ஐடி குடுத்து லாகின் பண்ணி ஓப்பன் பண்ணீங்கன்னா, இன்டர்ஃபேஸ் இந்த மாரி தான் இருக்கும். அதுல அப்படியே வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நெறைய பேருக்கு ChatGPT பத்தி தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்காக நான் பொறுமையா சொல்றேன். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னா, நீங்க டைரக்ட்டா ப்ராம்ப்ட்ட டவுன்லோட் பண்ணிட்டு, அங்க போய் பேஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நம்ம இந்த ப்ராம்ப்ட்ட எப்படி எடிட் பண்றது அப்படின்றத மட்டும் சொல்லிர்றேன். ஓகே. இந்த ப்ராம்ப்ட்ட நீங்க காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணும்போது, உங்களோட சாங் நேமு, மூவி நேமு, அதுக்கப்புறமா நீங்க எது ரிலேட்டடா எடிட் பண்றீங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வீடியோ, இல்ல அப்டின்னா இஎஃப்எக்ஸ் வீடியோ, இந்த மாரி நீங்க கிரியேட் பண்றீங்க. இல்ல தளபதி அந்த மாரி ஏதாவது ஒரு கீவேர்ட் யூஸ் பண்ண போறீங்கன்னா, அத இங்க நீங்க மென்ஷன் பண்ணணும். அதுக்காக ஒரு பாக்ஸ் வந்து நான் குடுத்திருப்பேன். அந்த பாக்ஸ வந்துட்டு நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இங்க எக்ஸ்இஓ ஆப்டிமைஸ்டு ஹேஷ்டாக்ஸ் ஃபார் சாங்ஸ்ன்னு இருக்கு இல்லையா? அதுக்கு பக்கத்துல ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸுக்குள்ள நீங்க இப்போ ஒரு லெட்டர் டைப் பண்றீங்கன்னா, அதுக்கு பக்கத்துல இந்த மாரி இப்போ "ஓடும் நேரம் நிறுத்தி" அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கமா போட்டு, "வா செந்தாளினி" அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருக்கேன். அதுக்கப்புறம் "அடியே" அப்படின்னு சொல்லிட்டு மூவி நேம் வந்து போட்டுருக்கேன் இல்லையா? இந்த மாரி நீங்க ஜஸ்ட் உங்களுக்கு என்ன வேணுமோ, அத இங்க நீங்க டைப் பண்ணா மட்டும் போதும். பண்ணிட்டு இங்க இருக்க இந்த ஆரோ மார்க்க டச் பண்ணீங்கன்னா, இது அதோட வேலைய காட்ட ஆரம்பிச்சுரும். ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்காக இப்போ ட்ரெண்டிங்கா இருக்க அந்த ஒரு ஹேஷ்டாக்ஸ பார்த்தீங்க அப்படின்னா, இது சூப்பரா ஜெனரேட் பண்ணி குடுக்கும். அந்த மாரி தான் நான் இத வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ மேல பார்த்தீங்க அப்படின்னா 10 ஹேஷ்டாக்ஸ் நீங்க கேட்டது மாரி, அதாவது எந்த சாங், என்ன மூவி அப்படின்றது மாரி இருக்கும். இத நீங்க எப்படி சேஞ்ச் பண்றது அப்படின்றதையும் சொல்றேன். அப்படியே கீழ ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா, ட்ரெண்டிங் ஹேஷ்டாக்ஸ் ஃபார் தமிழ் ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா? அந்த இடத்துல நீங்க என்ன ரிலேட்டடா குடுக்குறீங்க அப்படின்றத பொறுத்து, இத வந்து இந்த மாரி வந்து எடுத்துக்கும். அதுக்கு கீழ பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ட்ரெண்டிங்கா என்ன மாரி ஹேஷ்டாக்ஸ் வந்து போயிட்டு இருக்கு அப்படின்றத இந்த இடத்துல குடுக்கணும். ஸோ நீங்க அதுல இன்புட் எப்படி குடுக்குறீங்களோ, அதுக்கு ஏத்தது மாரி இது ஜெனரேட் பண்ணி உங்களுக்கு குடுக்கும். இந்த மாரி ஹேஷ்டாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய பேர் வந்து ஜெனரேட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்களோட பேஜும் குரோ ஆகுறதுக்கு இது கண்டிப்பா ரொம்ப, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப அதுக்குள்ள போயிட்டு இந்த இடத்துல ஃபர்ஸ்ட்டா பார்த்தீங்க அப்படின்னா, 10 அப்படின்னு சொல்லிட்டு ஹைலி என்கேஜிங் அப்படின்னு இருக்கு இல்லையா? அத நீங்க 20ன்னு சேஞ்ச் பண்ணீங்கன்னா, இந்த 10 அப்படின்றத நீங்க 20ன்னு சேஞ்ச் பண்ணிட்டு, அத ஓகே குடுத்தீங்க அப்படின்னா, 20 ஹேஷ்டாக்ஸ் வந்து ஸ்டார்ட்டிங்ல ஜெனரேட் ஆகும். இதே மாரி நீங்க உங்களுக்கு புடிச்சது மாரி ஜெனரேட் பண்ணிட்டு, இப்ப இவ்ளோ வந்திருக்கு இல்லையா? இதுல மெயினான ஹேஷ்டாக்ஸா பார்த்து உங்களுக்கு எதெல்லாம் வந்துட்டு அங்க போட்டா நல்லா இருக்கும்னு தோணுதோ, அதெல்லாம் நீங்க எடுத்து காப்பி பண்ணி அப்படியே வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். காப்பி பண்றது ரொம்ப சிம்பிள். இது லாங் பிரஸ் பண்ணிட்டு, செலக்ட் டெக்ஸ்ட் அப்படின்றத குடுத்துட்டு, இங்கிருந்து இங்க இந்த மாரி வந்து செலக்ட் பண்ணி, இத காப்பி பண்ணிட்டு டைரக்ட்டா போயிட்டு உங்களோட Instagram பேஜ்ல நீங்க பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது உங்க பேஜ் குரோ ஆகுறதுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ஃபியூச்சர்ல பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்தடுத்த வீடியோல இன்னும் டிஃபரண்டான டிப்ஸ், இன்னும் டிஃபரண்டான ப்ராம்ப்ட்டோட நான் உங்கள சந்திக்கிறேன். இந்த வீடியோல இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா? இல்லையா? இத நீங்க ஃபுல்லா பார்த்தீங்களா? இல்ல டவுட் ஏதாவது இருக்கா? நெக்ஸ்ட் வீடியோல என்ன சொல்லணும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிருங்க. அடுத்தது 3வதான இம்பார்ட்டன்ட் விஷயம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுல நான் உங்களுக்கு ஒரு 6 டிஃபரண்டான ஃபாண்ட் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த ஃபாண்ட்ட உங்களுக்கு டவுன்லோட் லிங்க்ல குடுக்குறேன். வெப்சைட்ல போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ண தெரியாதவங்களுக்காக ஒரு வீடியோ Telegram சேனல்ல நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ Telegram சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அத கிளிக் பண்ணி Telegramல போயிட்டு அந்த வீடியோவ பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு நம்ம வெப்சைட்ல எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு தெரியும். வேணும்னா நான் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ கூட அப்டேட் பண்ணி டிஸ்கிரிப்ஷன்ல வந்து அப்டேட் பண்ணி வைக்கிறேன். ஃபியூச்சர்ல இருக்கலாம். நீங்க செக் பண்ணி பாருங்க. இப்ப இதுல யூஸ் பண்ணியிருக்க ஃபாண்ட் மேல பார்த்தீங்க அப்படின்னா, ஃபாண்டோட நேம் இருக்கு இல்லையா? இந்த மாரி உங்களுக்கு டிஃபரெண்ட் ஃபாண்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும், கமெண்ட்ல சொன்னீங்கன்னா, கண்டிப்பா ஒரு ஃபாண்ட் கலெக்ஷன் ட்ரெண்டிங்கான ஃபாண்ட் கலெக்ஷன் நான் உங்களுக்காக குடுக்குறேன். ஸோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, எக்ஸ்எம்எல் ஃபைல் எப்பவும் போல நம்ம குடுக்குறது தான். அதுவும் குடுத்துருக்கேன். ஸோ இந்த ஒரு 3 விஷயம் தான் நம்ம இந்த வீடியோல பார்த்துருக்கோம். கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். முக்கியமா அந்த Instagram டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சான்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா, நீங்க ஒரு வீடியோல யூஸ் பண்ணிட்டு வைரல் ஆகல அப்படின்ற மாரிலாம் கேட்கக்கூடாது. ஸோ இத நீங்க ரிப்பீட்டடா பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு வீடியோக்கும் ஜெனரேட் பண்ணி காமனா நீங்க யூஸ் பண்ணும்போது, ஒரு 30 வீடியோ, 40 வீடியோக்கு நீங்க யூஸ் பண்ணிட்டீங்கன்னா, கண்டிப்பா ஒரு டிஃபரண்ட் சேஞ்சஸ் நீங்க பார்க்க முடியும். ட்ரை பண்ணி பாருங்க. யூஸ்ஃபுல்லா இருந்தா என்கிட்ட வந்து சொல்லுங்க. ஓகே. அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ நேரம் ஃபுல்லா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.